நாள்தோறும் மக்கள் அவர்களாகவே ஏசப்பாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் யார் பொறுப்பு? நாம் எப்படி பொறுப்பாக முடியும்? இங்கே அமர்ந்திருப்பவர்கள் பல பேர் ஏசப்பாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். சிவன் காப்பாற்றவில்லை, விஷ்ணு காப்பாற்றவில்லை, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காப்பாற்றவில்லை என்கிற போது, எங்கள் குடிசைகளை கொளுத்துகிற நேரத்தில், தாக்குகிற நேரத்தில், படுகொலை செய்கிற நேரத்தில் இவர்கள் எங்களுக்கு ஆறுதலாக கூட இல்லை என்கிற நிலையிலே ஏசப்பாவை நோக்கி நகர்வதிலே என்ன தவறு இருக்கிறது? அந்த அடிப்படையில் தான் மீனாட்சிபுரத்திலே கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு முன்பு 180 குடும்பங்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறினார்கள். இந்த மதம் சாதியின் பெயரால் கொடுமை செய்கிறது, இழிவுபடுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது, கொத்தடிமைகளாக நடத்துகிறது, எம் வாழ்வை சுரண்டுகிறது, சிதைக்கிறது. அடுத்தடுத்து வருகிற வாரிசுகள் கொத்தடிமைகளாகவே வாழ நேருகிறது. அதற்கெல்லாம் காரணம் இந்த மதத்தின் சனாதன கொள்கைதான் என்பதால் நாள்தோறும் மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஐரோப்பிய நாடுகளில் இருந்தா வந்தார்கள். ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அரபு நாடுகளில் இருந்தா வந்தார்கள். ஒரு காலத்தில் இந்துக்களாக வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். பௌத்தர்கள் யார்? சமணர்கள் யார்? சீக்கியர்கள் யார்? இவர்கள் எல்லாம் முன்னாள் இந்துக்கள் தானே. முன்னாள் இந்துக்கள் இந்நாள் சீக்கியர்களானது ஏன்? இந்நாள் இஸ்லாமியர்களானது ஏன்? இந்நாள் கிறிஸ்தவர்களானது ஏன்? இந்நாள் இஸ்லாமியர்களானது ஏன்? சனாதன கொள்கைதான். உங்கள் சாதிய வர்ணாசிரம மனுதர்ம கொள்கைதான் காரணம்.